அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சை விளக்க அமாவாசை நாட்களில் இப்படி தீபம் ஏற்றினால் நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக செல்வம் பெருகுங்க. அது எப்படின்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவானது உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவலை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. எலுமிச்சம்பழத்திற்கு உரிய தனி சிறப்பே அது காயாக இருக்கும் போதும் சரி, பழமானாலும் சரி, அழுகினாலும் சரி, அதன் புளிப்பு சுவை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குங்க. எலுமிச்சைக்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது. பொதுவாக எலுமிச்சை விளக்கு ஏற்றுபவங்க பழத்தை சரிபாதியாக நறுக்கி அதிலுள்ள சாறை பிழிந்துவிட்டு உட்புற தோலை வெளிப்புறமாக திருப்பி கிண்ணம் போன்று ஆக்கி அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. மாயை, கோபம், பேராசை, காமம் மற்றும் தீய எண்ணங்களை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிந்துவிட்டு மனதில் பக்தியை நிரப்பு இறைவனை சிந்திப்பது என்பதே இதன் உள்ளர்த்தங்க. கோயில்களில் பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றுபவங்க மண் விளக்கு, எலுமிச்சை, தேங்காய், மாவிளக்கு போன்ற பலவிதமான பொருட்களால் விளக்கு ஏற்றுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இவற்றில் அகல் விளக்கு பரிகாரத்திற்கு பிறகு அதிகமானவங்க எலுமிச்சையில் தான் விளக்கு ஏற்றுவாங்க. இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்குதுங்க. எலுமிச்சம்பழத்திற்கு உரிய தனி சிறப்பே அது காயாக இருக்கும் போதும் சரி, பழமானாலும் சரி, அழுகினாலும் சரி, அதன் புளிப்பு சுவை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். எலுமிச்சைக்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது. கோவில்களில் கொடுக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைத்தால் அது காய்ந்து விடாமல் அழுகினால் அந்த வீட்டில் தீய சக்திகள், செய்வினை கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம் என்று சொல்கிறாங்க. சரி, இந்த எலுமிச்சை விளக்கை நம்ம எப்படி ஏற்றணும்? பொதுவாக எலுமிச்சை விளக்கு ஏற்றுபவங்க பழத்தை சரிபாதியாக நறுக்கி அதில் உள்ள சாறை பிழிந்துவிட்டு உட்புறத்தோலை வெளிப்புறமாக திருப்பி கிண்ணம் போன்று ஆக்கி அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. மாயை, கோபம், பேராசை, காமம் மற்றும் தீய எண்ணங்களை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிந்துவிட்டு மனதில் பக்தியை நிரப்பி இறைவனை சிந்திப்பது என்பதே இதன் உள்ளர்த்தமாக கடைபிடிக்கப்படுது. எந்த நாளில் எலுமிச்சை விளக்கை ஏற்றினால் என்ன பலன்னு பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை நாட்களில் எலுமிச்சம்பழத்தை ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுவதன் மூலமாகவும் நோய்கள் விரைவில் குணமடையும். செவ்வாய்க்கிழமை மாலை வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்து விலகும். தனிப்பட்ட வேண்டுதல்களை உடையவங்க வெள்ளிக்கிழமை காலை வேளையில் வெறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 2 எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டு வந்தாலே நினைத்தது கைகூடுங்க. மேலும் அமாவாசை நாட்களில் இந்த ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றினால் செல்வமும் சேருங்க. அடுத்து எந்த திரி கொண்டு விளக்கேற்றினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மஞ்சள் நிற பருத்தி துணியால் செய்யப்பட்ட திரியை கொண்டு விளக்கேற்றுவதன் மூலமாக வாழ்வில் உள்ள சிக்கல் அனைத்தும் விலகிவிடுங்க. வெள்ளை பூண்டு வகை செடியில் செய்யப்படும் திரி கொண்டு விளக்கேற்றுவதன் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டமும் பெருகும். தாமரை தண்டால் செய்யப்பட்ட திரி கொண்டு விளக்கேற்றுவதன் மூலமாக பூர்வ ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். மேலும் விளக்கு ஏற்றும் போது நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எலுமிச்சம்பழத்தை நறுக்கும் போது ஐம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். பழத்தின் மூடியை திருப்பும் போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்லி பஞ்சு திரியை இட வேண்டுங்க. எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த விளக்கை துர்க்கையின் முன் வைத்து ஏற்றும் போது சாமுண்டாய விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டுங்க. விளக்கேற்றிய பிறகு கோயிலை 9 முறை சுற்றி வர வேண்டும்.
மேலும் இந்த எலுமிச்சை விளக்கை ஏற்றுவதனால நமக்கு என்ன பலன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐம் என்ற சொல் சரஸ்வதியை குறிக்குங்க. க்ரீம் என்ற சொல் லட்சுமியை குறிக்கும். க்ளீம் என்ற சொல் காளியை குறிக்கும். சாமுண்டாய விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம், லட்சுமி கடாட்சம், காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என பொருள் கொள்ளலாங்க. எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதால என்ன பலன்னா, நாம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். எலுமிச்சை தீபம் ஏற்றி ராகு காலத்தில் வழிபாடு செய்து வந்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஒரு ஐதீகமே இருக்குதுங்க. 2 விளக்குகளை ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் நம் மனதிலும் இல்லத்திலும் சந்தோஷம் கிடைக்குங்க. துர்க்கை அம்மனிடம் எலுமிச்சை விளக்கு ஏற்றி பூஜை செய்தால் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். மேலும் இந்த எலுமிச்சை விளக்கை நாம் அமாவாசை நாட்களில் ராகு கால பூஜை நேரத்தில் செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் பெருகுங்க. எலுமிச்சையானது தீய ஆவிகளை நீக்கும் தந்திரத்தில் பயன்படுது. தீய ஆவிகளை அகற்ற எலுமிச்சையானது திரிசூலம், மூர்த்திகள், யாககுண்டம் மற்றும் கதவின் 2 புறங்களிலும் வைக்கப்படுது. விடியற் காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்பே பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற அருணோதய காலத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா விதமான யோகத்தையும் நாம் பெறலாம். அடுத்து எலுமிச்சையின் மகிமையை பார்க்கலாம். ராகு காலத்தில் எலுமிச்சையை துர்காதேவிக்கு தீபம் ஏற்ற பயன்படுத்துகிறாங்க. சூலாயுதங்களில் எலுமிச்சை குத்தப்படுது. இதற்கு காரணம் எலுமிச்சை தேவகனி என்பதால் சொல்கிறாங்க. மனிதனுடைய எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி மற்ற கனிகளை காட்டிலும் எலுமிச்சைக்கு தான் அதிகம் இருக்குதுங்க. எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதால் உண்டாகும் பலன்கள்: ஞாயிறு மாலை ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கேற்றினால் நோய்களால் அதிகம் அவஸ்தைப்படுபவங்க விரைவில் குணமாவாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் இருப்பவங்க செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் விளக்கேற்றலாம். தனிப்பட்ட வேறு சில வேண்டுதல்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்தில் 2 எலுமிச்சை விளக்கேற்றி அம்மனை மனமுருகி வேண்டினாலே பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செழிப்போடும் சந்தோஷமாகவும் வாழலாங்க. செய்வினை தோஷம் நீங்கணும்னா ஒரு சனிக்கிழமையில் உங்கள் பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நவகிரகங்களுக்கு தேங்காய், நாட்டு வாழைப்பழம், கொட்டைப்பாக்கு, வெற்றிலை, கதம்பப்பூ கொண்டு வழிபாடு செய்வதால் செய்வினை தோஷமும் நீங்கிவிடும். நம் மண்ணின் முக்கணிகளான மா, பலா, வாழைகளுக்கு இல்லாத சிறப்பு எலுமிச்சைக்கு ஏன் என்று தோன்றுகிறது அல்லவா? அது ஏனென்றால் மாம்பழத்தில் வண்டு குற்றம் உண்டு, பலாவில் வியர்வை குற்றம் உண்டு, வாழையில புள்ளி குற்றம் உண்டு. ஆனால் எலுமிச்சை மட்டும் எந்த குற்றத்திற்கும் உடன்படவில்லை என்று முன்னோர்கள் எலுமிச்சையை தேவகனி என்று பெயரிட்டு இருக்காங்க. நல்ல காரியமாக நாம் யாரையாவது பார்க்க போனால் நம்முடன் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போனால் அந்த காரியம் நிச்சயம் வெற்றியை பெற்றுத்தருங்க. தெய்வ வழிபாட்டில் கனிமாலை சாத்தும் வழக்கம் இருக்குதுங்க. கனிமாலை என்றால் அது எலுமிச்சம்பழ மாலையையே குறிக்கும். துர்கை, பத்ரகாளி, மாரியம்மன், நடராஜர், பைரவர் போன்ற தெய்வங்களை பூஜிக்கும் போது எலுமிச்சை மாலையை சாத்துவாங்க. துர்கை, பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு கனிமாலை அணிவித்து வழிபட்டால் நீண்ட நாள் தடைப்பட்ட செயல்கள் கைகூடும் என்பதும் நம்பிக்கை. எலுமிச்சம்பழத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியதுங்க. 3 எலுமிச்சம்பழங்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். சுப காரியத்திற்கு செல்லும் போதோ வெற்றியை நோக்கி செல்லும் போதோ இந்த கனிகளை அம்மன் கோவில் வாசல் முன்னர் இருக்கும் திரிசூலத்தில் சொருகிவிட்டு போனால் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மேலும் ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படும். உறவுகளின் இடையில் பல பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது. எனவே எதிர்மறை ஆற்றலை கண்டறிந்து அதை நாம் வெளியேற்ற வேண்டுங்க. 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து 2ஆக வெட்டி நமது வீட்டின் பல்வேறு பகுதியில் வைக்க வேண்டும். அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை மஞ்சள், கருப்பு நிறத்தில் மாறினால் அதை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சையை வைக்க வேண்டும். மழை நீரில் எலுமிச்சைம்பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும். இதனால் கெட்ட சக்திகள் அனைத்தும் வீட்டில் இருந்து ஓடிவிடுங்க. மேலும் நமது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சையை 4 பகுதிகளாக வெற்றி உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி வீசிவிட வேண்டும். இந்த முறைகளை பின்பற்றும் போது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கி வளம் பெறலாங்க. இந்த பரிகாரம் செய்யும் போது நாம் வீட்டில் தனியாக எலுமிச்சையை வாங்கி பயன்படுத்த வேண்டுங்க.
இதுவரைக்கும் நாம் அமாவாசை நாட்களில் எலுமிச்சம்பழத்தில் எப்படி விளக்கேற்றினால் நம்மளுடைய வீட்டில் செல்வம் பெருகும், மேலும் எப்படியெல்லாம் விளக்கேற்றினால் நம்முடைய வாழ்வு மிகவும் சிறப்படையும் என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.